ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூ மந்த்ஸாக என் பையனோட ஸ்கின் பேலாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோம். டாக்டரும் யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அயன் சிரப் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை மேக்ஸிமம் நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்குறது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம வந்தால் போதும். குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் க்ரௌடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் போயிடும். ஏன்னா குழந்தைங்க க்ரௌடாக இருந்தாவே ஒரு குழந்தை அழுகும், அதை பார்த்து இன்னொரு குழந்தை அழுகும். ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னாவே குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது, சளி காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அது இன்னொரு குழந்தைக்கு வந்துடும் அப்படிங்கிற பயம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு டைம் சேவ் ஆகும். நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னாவே முன்னதாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி வச்சுப்பேன், என்ன டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது. டாக்டர்கிட்ட போகும்பொழுது கையில் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிப்பேன். பிகாஸ் டாக்டர் முன்னாடி ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால. நம்ம ஊரில் இருக்கும்போது நான் அமேசானில் ஒரு 400 ருபீஸ்க்கு ஜாகர்ஸ் பேண்ட் வாங்கியிருந்தேன். இது 4 பேக்கெட்ஸ் இருக்கும். குழந்தை வச்சுருக்க அம்மாங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் நிறைய பேக்கெட் இருக்கனால நம்ம ஃப்ளைட் பண்ணுறோம் அப்படி இல்லை ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போகிறோம்னா நிறைய திங்ஸ் கேரி பண்ணிக்கலாம். குழந்தை கேட்கும்போது சட்டுன்னு எடுத்து கொடுத்துக்கலாம். குழந்தைக்கு வேக்சின் பண்ணும்போது அப்பா அம்மா கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி வரல, இல்லை அவங்க அந்த அழுகை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நினச்சிக்கோங்க, இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் நீங்கள் தான். பிகாஸ் நான்லாம் ரொம்ப அழுது தள்ளிடுவேன். என் குழந்தைக்கு நெக்ஸ்ட் வீக் வேக்சினேஷன் இருக்குது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, see you on tomorrow.